வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர், சிவாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், பெரியசவளை, மணக்குப்பம் மற்றும் தஞ்சை மாவட்டத்திலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தென்காசியில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல் அரசு மருத்துவமனைகளில் நடைபெற்ற மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்னலுக்கு ஆளாகினர். இதேபோல் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவங்கள் நடந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி கூடுதல் ரோந்து காவலர்களை பயன்படுத்தி அரசு மருத்துவமனைகளை கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்து நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட வாரியாக அரசு திட்ட பணிகளை கள ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் நாளை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை கள ஆய்வு செய்துவிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரம் என்ற இடத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தின் காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என கூறப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறினார். பாஜக அல்லாத மற்ற கட்சிகளுக்குத்தான் கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் மத்திய அரசின் டிஜிட்டல் சர்வே திட்டத்தில் அனுபவமற்ற மாணவர்களை ஈடுபடுத்திய திமுக அரசின் செயல்பாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க மாவட்டம் தோறும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் அமர்வு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளில் விவரங்களை பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தூத்துக்குடி
மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 7,893 பயனாளிகளுக்கு 206 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வளர்ச்சிப் பணிகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சிகளில் கனிமொழி எம்பி பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமொழி வெளிநாடு சென்றிருப்பதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை தேர்தலுக்கு பிறகு சுத்தப்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளி கல்லூரிகளின் சுவர்களில் ஒட்டப்படுகின்றன. தேர்தலுக்கு பிறகு அறிவிப்புகள் அகற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்படுவதில்லை என கூறி ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு, வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை சுத்தம் செய்து கொடுப்பதில் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதும் உள்ளதா என தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க கோரி வழக்கை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அரசு ஊழியர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கியது திமுகவா அதிமுகவா என எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என அமைச்சர் ஏவ வேலு சவால் விடுத்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கிருஷ்ணாபுரம் அரும்பாவூர் சாலையை ஆய்வு செய்த அவர், அரசு ஊழியர்களுக்கு சலுகை என்றாலும் பாதுகாப்பு என்றாலும் திமுக ஆட்சியில்தான் நடக்கும் என்பது நாடறிந்த உண்மை என்றார். தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா முன்னிலையில் கையெழுத்தானது. முதலீடு செய்ய உள்ள பாலிஹோஸ், லூப்ரிசால் மருந்து நிறுவனங்கள் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் உயர்தர குழாய்கள் மருந்துகளை தயாரித்து வருகின்றன. இந்த இரு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதன் மூலம் மருத்துவத்துறை மேம்படும் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் புதிய நாள் புதிய முதலீடு என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை நூம்பலில் சாலையில் தலைகீழாக கவிழ்ந்த சரக்கு லாரி நீண்ட நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. கனமழை காரணமாக நூம்பல் முதல் திருவேற்காடு செல்லக்கூடிய பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற சரக்கு லாரி தேங்கி நின்ற மழைநீரில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எனவே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை காவலர்கள் தாக்கியதாக புகார் தெரிவித்த நோயாளி, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது போல் நோயாளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று கூறி கண்ணீர் விட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலாடியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவர் மருத்துவமனை ஊழியர்கள் செய்த தவறை வீடியோ எடுத்ததாக தெரிகிறது. இதனால் அவரை மருத்துவமனை பாதுகாவலர்கள் தாக்கி விரட்டியடித்ததாக கூறப்படுகிறது. மதுரையில் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை வழங்காததால் பிளாஸ்டிக் கவர்களை கையில் போட்டுக்கொண்டு குப்பைகளை அள்ளும் அவலம் அரங்கேறி வருகிறது. மேலும் கடுமையான துர்நாற்றம் வீசும் நிலையில் குப்பைகளை அகற்றும் போது முகக்கவசம் இல்லாததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகம் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை முறையாக வழங்க வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் பிறந்து 45 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தல் சம்பவத்தில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். முன்னதாக அப்பகுதி சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் ஆசை வார்த்தை கூறி தாய் நிஷாந்தினியை தனியாக முகம் தெரியாத பெண் ஒருவர் அழைத்துச் செல்லும் வீடியோவை
காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் துப்பட்டாவால் முகத்தை மறைத்துக் கொண்டு செல்லும் அந்த பெண் யார் என காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்துவிட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அடுத்த எல் மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த துர்காதேவி என்ற இளம்பெண் கடந்த 10ஆம் தேதி ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் துர்காதேவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் துர்காதேவிக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் தான் அவர் உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சூரப்பள்ளம், ஆத்திக்கோட்டை, பொன்னவராயன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனையடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு டாஸ்மாகும் போதை பழக்கமுமே காரணம் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் நடைபெற்ற முன்னாள் எம்எல்ஏ வேலுச்சாமி இல்ல திருமண விழாவில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசினார். தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறிய அவர், தமிழ்நாட்டு மக்களை அழித்துக் கொண்டிருப்பவர்கள்தான் திமுக என்றும் விமர்சித்தார். மருத்துவமனை பாதுகாப்பு படை என்கிற தனி அமைப்பை உருவாக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நோயாளிகள், மருத்துவர்களுக்கான குறைகள் தீர்வு மையத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கே. பாலகிருஷ்ணன் மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொண்டார். நீதிபதிகளின் தீர்ப்பு வெவ்வேறாக இருப்பது போல்தான் மருத்துவர்களின் அணுகுமுறையும் வெவ்வேறாக இருக்கும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை டாக்டர் கிருஷ்ணசாமி நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவர்கள் கூறுவதை வைத்து அவர்கள் மீது கோபப்பட்டு தாக்குதல் நடத்தும் மனப்பான்மையை மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் மருத்துவர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையிலான கண்ணாடி கூண்டு பாலத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி கடல் நடுவே அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு பால பணிகளை ஆய்வு செய்தவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திருவள்ளுவர் சிலை அமைத்து வெள்ளி விழா காணும் நிலையில் கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு கண்ணாடி கூண்டு பாலத்தை திறக்கவுள்ளதாகவும், அந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பிரதிநிதிகள், சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்ற விவரம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கூறினார். தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சத்ரபதி சம்பாஜி நகரில் பிரதமர் மோடி பாஜகவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைப்பதற்கு வளர்ச்சியை நம்பாமல் பிரிவினைவாதத்தை நம்புவதாக குற்றம் சாட்டினார். தொடக்கத்தில் இடஒதுக்கீடு என்பது நாட்டுக்கும் தகுதிக்கும் எதிரானது என கூறிய காங்கிரஸ் கட்சியின் மனநிலை இன்னும் மாறவில்லை எனவும் பிரதமர் மோடி சாடினார். மேலும் ஓபிசியை சேர்ந்தவர் பிரதமராக இருப்பதை காங்கிரஸ் கட்சியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா தேர்தல் என்பது இரு சித்தாந்தங்களுக்கு இடையிலான போர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நந்தூர்பாரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசியல் அமைப்பு மூலம் நாடு இயங்க வேண்டும் என காங்கிரஸ் விரும்புவதாக குறிப்பிட்டார். பொதுக்கூட்டத்தில் தான் காண்பித்த அரசியல் அமைப்பின் நகல் காலியாக இருப்பதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, அரசியல் அமைப்பை படிக்காததால் பிரதமருக்கு அது காலியாக இருந்திருக்கும் என விமர்சித்தார்.
தேர்தல் நடைபெற்றாலும் இது இரு சித்தாந்தங்களுக்கும் இடையிலான போட்டி எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் உடைமைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் அதிகப்படியாக மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 150 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் சிக்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டர் மூலம் கார்கே நாசிக் வந்தடைந்தார். அப்போது அவரது உடைமைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்ததால் பரபரப்பு நிலவியது. பொய்களை கூறி மக்களை பறிக்கும் மாஸ்டர் பாஜக என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபைக்கு நவம்பர் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இகத்புரி சட்டமன்ற தொகுதியில் கட்சி வேட்பாளர் லக்கி ஜாதாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய கார்கே, தேசத்திற்காக ஒற்றுமையாக உழைக்கும் ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டுமே என்றும் பாஜக எப்போதும் பொய்களை கூறி மக்களை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் சிபிஐ, இடி, ஐடி போன்ற மத்திய அமைப்புகளை எதிர்க்கட்சிகள் மீது தவறாக பயன்படுத்தி அனைவரையும் பாஜக பயமுறுத்துவதாகவும் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டம் கல்லூர் படபுரு கிராமங்களுக்கு இடையே இருந்த சுத்தபாக்கு பாலம் கடந்த கனமழையின் போது இடிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஓடையின் மறுபுறம் செல்வதற்கு பாதையின்றி அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஓடையை கடக்க முடியாமல் அவதியுறும் மக்கள் குடிநீர் பைப் மீது அமர்ந்து தவி தவி செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாக்பூரிலிருந்து கொல்கத்தா செல்லும் இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து ராய்ப்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. 187 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் பயணம் செய்த விமானம் நடுவானில் இருந்தபோது விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பயணி ஒருவர் விமான பணியாளர்களிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து விமானம் ராய்ப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டு தரையிறங்கியது. இதைத் தொடர்ந்து அனைத்து பயணிகளும் இறக்கிவிடப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதில் வெடிகுண்டு செய்தி வெறும் புரளி என தெரியவந்ததை அடுத்து தகவல் அளித்த பயணியை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் சோப்பூர் பகுதியில் பயங்கரவாத தொடர்புடையவரின் சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அவற்றை செயல்படுத்துபவர்களுக்கான நிதி மற்றும் தளவாட ஆதரவை முடக்குவதற்கான முயற்சிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக போமாய் பகுதியில் உள்ள ரஷீதாபாத்தில் பயங்கரவாத தொடர்புடைய அமீர் ரஷீத்துக்கு சொந்தமான இரட்டை மாடி குடியிருப்பு வீட்டை போலீசார் கைப்பற்றினர். மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏற்படும் முரண்பாடுகளை களையும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவர வேண்டும் என காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மருத்துவர் பாலாஜி நலமுடன் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் அவருக்கு நேர்ந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்தார். கூடுதல் பணி சுமையாலும் சிறப்பான மருத்துவம் செய்யும் அரசு மருத்துவர்கள் மீதான தவறான கண்ணோட்டத்தை மக்கள் மாற்ற வேண்டும் என இந்திய மருத்துவ சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் மட்டுமின்றி தனியார் மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் சின்னதுரை அப்துல்லா மற்றும் அரசு மருத்துவர் அறிவழகன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர்.
மதுரை அருகே நடைபெற்ற ஏலூர் அம்மன் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழைய வரலாற்றை நினைவுகூரும் ஏலூர் அம்மன் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு விழாவினில் 6 கிராமங்களில் இருந்து 40 அடி உயரமுள்ள வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களை தலைச்சுமையாக கிராம மக்கள் சுமந்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மாப்பட்டியில் அம்மனாக வடிவமைக்கப்பட்ட 7 அம்மனை சப்பரங்களை வைத்து ஏலூர் கிராம மக்கள் சுமந்து சென்றனர். இவ்விழாவினில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் அம்மனை வழிபட்டு சென்றனர். திருவாரூரில் அமைந்துள்ள மனுநீதி சோழன் நினைவு மண்டப மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் உத்தரவிட்டனர். தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான மனுநீதி சோழன் நினைவு மண்டப மறுசீரமைப்பு பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் துவங்கி ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அதனை பார்வையிட்ட காந்திராஜன் தலைமையிலான சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் பணிகளை பழமை பெறாமல் செய்ய வேண்டும் எனவும் வரும் ஜனவரி மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார். காஞ்சிபுரம் அருகே பொதுமக்கள் வசமிருக்கும் கோயிலை அறநிலையத்துறை மூலமாக சிலர் கைப்பற்ற முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் பழமையான கண்ணபிரான் கிராம கோவில் அமைந்துள்ளது. சுமார் 100 ஆண்டுக்கும் மேலாக வெளிப்பாட்டில் இருந்து வரும் இந்த கிராம கோவிலை அறநிலையத்துறை மூலமாக சிலர் கைப்பற்ற முயலுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதி மக்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து முழக்கமிட்ட காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலானது. இதுகுறித்து அறக்கட்டளையின் பொருளாளர் கண்ணன் கூறுகையில், இந்த கோவிலானது உண்டியலின்றி பொதுமக்களின் சேவைகளால் இயங்கி வரும் நிலையில் முன்னதாகவே அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருவதாகவும், கோயிலை சுற்றியுள்ள நிலங்களின் விலை அதிகரிப்பினால் சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு அமிர்தசரஸில் நடைபெற்ற நாகர் கீர்த்தனை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முதல் சீக்கிய குருவான குருநானக்கை போற்றுகின்ற வகையில் அமிர்தசரஸில் நடைபெற்ற நாகர் கீர்த்தனை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அகால் தக்த் சாஹிப்பில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று பொற்கோவிலில் முடிவடைந்தது. இந்த நிகழ்வின் போது சீக்கியர்கள் தற்காப்பு கலையான கட்கா மற்றும் பக்தி இசைக்குழுவினர் அணிவகுத்து சென்றனர். விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏஜி கோவிந்தசாமிக்கு கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதல்வர் ஸ்டாலின் நேரில் வந்து திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். ஏஜி கோவிந்தசாமி மணிமண்டபம் மற்றும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கான மணிமண்டப பணிகளை வனத்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை கூறினார்.